ஆண்டவர் பேசின ஜீவனுள்ள வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நம்ம கேட்ட வார்த்தை இன்னைக்கு என்னன்னா, நன்றியுள்ள இருதயம், விசுவாசமுள்ள இருதயம், சுத்த மனச்சாட்சி. இது மூணும் நமக்கு தேவை. இது எங்கே ஆரம்பிக்குதுன்னா இந்த நன்றியுள்ள இருதயத்தில் தான். இந்த நன்றியுள்ள இருதயத்தில் தான் விசுவாசம் தங்குது. விசுவாசத்தின் மூலம்தான் சுத்த மனச்சாட்சி நம்ம கொண்டு வரதான் கேட்டுட்டு இருந்தோம். இதுதான் ஆண்டவர் ஆனால் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எனக்கு எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, முதல்ல ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடியே ஒரு விசுவாசம் இருந்தது. இந்த உலகத்தில் எல்லாருக்குமே பொதுவான ஒரு விசுவாசம் இருக்குது. அதை உலகத்தான் என்ன சொல்கிறான்னா நம்பிக்கைங்கன்னு சொல்கிறான். பார்த்துக்கலாம் நடக்கும் அப்படிம்பான். அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் நம்ம கிறிஸ்தவர்கள் என்ன சொல்கிறோம்னா விசுவாசம்னு சொல்கிறோம். முதல்ல இப்படி தான் நடக்கும். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த நம்பிக்கையோட அடி வாங்குது. எனக்கு உள்ளே வந்தது நிறைய நெகட்டிவ் தாட்டு. அது எங்கே போய் நிற்கிறான்னா மதவாதத்துக்கு தான் நம்மளை முதல்ல ஆண்டவர் நடத்துகிறார். அங்கே தான் நம்மளை கொண்டு போகிறாரு. ஏன்னா இயேசுவே அப்படி தான் பிதா நடத்தினார். எதுக்கு அப்படின்னா அந்த ஸ்கிரிப்சரை தெரிஞ்சுக்கிறது, வேத வாக்கியங்கள் தெரியாமல் இன்னும் பண்ண அதான். அதனால தான் அவர் 12 வயசில் என்ன பண்ணுவார்னா தேவாலயத்தில் போய் அங்குள்ள அவங்களோட என்ன பண்ணுவார்னா அந்த வேத வார்த்தையில் படிக்க அவர்கிட்ட வினவும் செய்தார். இன்னைக்குள்ளவங்களாம் கீழ்ப்படிங்கன்னு சொல்லி உட்கார வச்சிருவாங்க. ஆனால் அவங்க அப்படி சொல்லலை. அவர் ஒன்றாவதையும் கேட்டு அவங்க ஆச்சரியப்பட்டாங்க. அது ஏன்னா அந்த மதவாதத்துக்குள்ள ஆண்டவர் நம்மளை நடத்துதுன்னா தேவனை அவர் விரும்புகிற வழியை நம்ம அறிஞ்சு கொள்றதுக்காக அதை வச்சிருக்குது. அதுலேயே நம்ம நின்றும் போகலாம், அப்படியே நிற்கவும் செய்யலாம். அதை விட தேடி பிரதர்சன மாதிரி விசுவாசத்தின் மூலம் இருதயத்தின் அந்த சுத்த மனச்சாட்சி உண்டாகி தேவனை அறிந்து கொள்ளவும். பிதாவை தேவனுடைய நோக்கம் என்ன இருக்குன்னா, எல்லாரும் தேவன் சொல்லி பயப்படுறாங்க. ஆனால் நம்ம மட்டும் என்ன அவர் வெளிப்படுத்துறாரு, அவர் அப்பாவா நம்ம தெரிஞ்சு கொண்டு என் தேவன் என் தகப்பன் தான் என் தகப்பன் தான் தேவனா இருக்கிறார் அப்படிங்கிறத அறிந்து கொள்ளும்படியா அதுக்கு அடுத்த லெவல் அவங்க எங்க நிற்கிறாங்கன்னா தேவன்கிற இடத்துல நின்று அந்த மதவாதத்தில் அந்த தேவன்கிற இடத்துல நின்றுதாங்க. ஆனால் அடுத்த லெவல்ல என்னன்னா அவரை தேவனை பிதாவா அறிந்து கொள்ளும் போதுதான் எல்லா சந்தோஷமும் சமாதானமும் வருது. இந்த விசுவாச வார்த்தைகளை குறித்து எனக்கும் அப்படிதான் இருந்து நிறைய நெகட்டிவ் இப்போதான் ஆண்டவர் அந்த விசுவாசத்தில் நடத்துறாரு. ஆனால் அது எப்போ எனக்கு உண்டாச்சுன்னா, ஒரு 2-3 வருஷங்கள் மட்டும் உங்களுக்கு படிக்கிறேன் பிரயோஜனமாக இருக்கும்படியா. பிரசங்கி 5:6 795வது பக்கம் 795வது பக்கம். உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கூடாதே, அது புத்தி பிசையினால் செய்தது என்று தூதனுக்கு முன் சொல்லாதே. தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபங்கொண்டு உன் கைகளின் கிரியையை அழிப்பானேன். அப்போ ஆண்டவர் சொல்ல நம்ம எல்லாருக்குமே ஒரு தேவதூதர்கள் உண்டு. நம்ம ரட்சிப்பு நிறைவேறதுக்காக தேவதூதர்கள் கொடுக்கப்பட்டிருப்போம். அப்போ நம்ம பேசுகிற வார்த்தையை அவங்களும் கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. அப்போ விசுவாசம் உள்ள நம்ம எப்படி பேசுகிறோம் அப்படிங்கிறத இதை இன்னொரு இதில் எப்படி சொல்லலாம்னா சகரியா 3:1. அவன் பிரதான ஆசாரியனாய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். அங்க என்ன இருக்கு, நமக்கு முன்னாடி இப்ப யார் இருக்கா? 2 பேர் இருக்கிறாங்க. ஒண்ணு நம்ம வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையின்படி செய்ய என்ன பண்ற தேவதூதர்களும் நமக்கு நிற்கிறாங்க. ஆனா நமக்கு விரோதமா செய்யறதுக்கு யாரும் இருக்கிறா? சாத்தானுடைய கூட்டமும் இருக்கிறது. அதனால நம்ம வார்த்தையை குறித்து நம்ம அதான் விசுவாசமான வார்த்தைகளை பேசணும். இல்லாட்டி என்ன பண்ணணும், அமைதியா இருந்துக்கணும். இதுல சகரியா அதுக்கு பிறகு ஆண்டவன் விசுவாசத்தினால அவன் என்ன பண்ணிடுவான், அது நிறைவேற வரைக்கும் அமைதியா ஊமையா என்று சொல்லிடுறேன். அதனால அந்த வார்த்தையை இதை தாவீதும் கூட அறிஞ்சிருக்கான். எந்த இடத்துலன்னா இப்ப அதே 103வது சங்கீதத்துல 103:20 கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே அவரை சோத்தரியுங்கள். அப்போ இந்த தூதர்கள்லாம் என்ன பண்றாங்க, அந்த வார்த்தையை கர்த்தருடைய வார்த்தை. அப்போ இன்னைக்கு அந்த கர்த்தருடைய வார்த்தை தான் நம்மளுடைய என்னதான் இருக்கு, வசனமா இருக்குது. அதனாலதான் நம்ம பேசுற வார்த்தைகள் விசுவாசமா இருக்கணும். விசுவாசமான வார்த்தைகள் தான் நம்ம பேசணும் அப்படின்னு ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு பேசியிருக்காரு. இந்த வார்த்தைகள் மூலம் தான் அதுக்கப்புறம் என் பேச்சை குறைச்சி ஒரு பாசிட்டிவ் மைண்ட் எனக்கு வர ஆரம்பிச்சது. தேவன் கொடுத்த விசுவாசம்லாம் வார்த்தைக்காகவும் கொடுத்த விசுவாசத்துக்காகவும் நன்றி சொல்கிறேன். சகோதரர்களுக்காகவும் நன்றி சொல்கிறேன். சபையாருக்காகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.